வாங்க இன்றைக்கி அவல் பொங்கல் தான் செய்ய போகிறோம். 1 கப் பச்சரிசி, 1/2 கப் பாசிப்பருப்பு எடுத்துகிட்டு நல்லா 2 தடவை கழுவிடலாம். கழுவிட்டு குக்கரில் சேர்த்துடலாம். இப்போ இதில் 1 கப் அவல் சேர்த்துடலாம். தண்ணி ஊற்றிட்டு 2 கப் தண்ணி ஊற்றிட்டு 1 கப் அவல் சேர்த்துடலாம். 5 விசில் வரட்டும். இப்போ ஒரு பாத்திரத்தில் நெய் விட்டுட்டு முந்திரி கிஸ்மிஸ் பழம் போட்டு நல்லா பொரிய விடலாம். இப்போ இதிலையே 2 கப் வெல்லம் சேர்க்கணும். வெல்லம் சேர்த்துடலாம். இந்த வெல்லம் ஏற்கனவே யூஸ் பண்ணது, கல் மண் எதுவுமே இருக்காது. இதில் 1 டம்ளர் அளவு பசும்பால் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா வெல்லம் கரையட்டும். இப்போ ஏலக்காய் பொடி தூவிடலாம். நல்லா வெல்லம் கசிஞ்சிச்சு. இப்போ நல்லா பாகு பதத்துக்கு வந்துடும். இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அந்த ரைஸ் அப்படியே இதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மசிச்சு விடலாம். நல்லா கிண்டி விடணும், கை கட்டி இல்லாத அளவுக்கு. அடுப்பை சிம்மில் வச்சிடலாம். இப்போ இந்த பக்குவத்துக்கு வந்துடுச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் நெய் விடலாம். நெய் விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் நேரம் தம்மில் இருக்கட்டும். இப்போ நெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். சூப்பரான அவல் பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.